ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 6/7/2025 ஆனி மாதம் 22ஆம் நாள், விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:48 சூரிய அஸ்தமனம் மாலை 6:40 இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டிய அற்புதமான நாள். மேலும் இன்றைய நாள் ஏகாதசி திதி. இன்றைய நாளிலே ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை துதிப்பவர்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மதியம் 3:15 முதல் மாலை 4:15 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்கலாம். அதற்கு நல்ல அற்புதமான நேரம். பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கின்றீர்களா? அதற்கான விஷயங்களை செய்யலாம். கல்யாண மண்டபத்திற்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம். இப்படி நல்ல காரியங்கள் செய்வதற்கான அற்புதமான நேரம். அதேபோல் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் திருமாங்கல்ய சரடு வாங்குவதற்கும் அற்புதமான நேரம் இந்த நேரம். அதேபோல் நெடுநாட்களாக யாரேனும் பெரியோர்களை சந்திக்க வேண்டும், ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? இந்த வேளையிலே சென்று அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை. நேரம் காலை 10 முதல் 11 வரை. அதேபோல் மாலை 5 முதல் 6 வரை. இந்த நேரத்திலே எந்த விதமான முக்கியமான முடிவுகளும் எடுக்கக்கூடாது. அதேபோல் குடும்பத்திலே தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இந்த வேளையிலே இந்த நேரத்திலே மௌன விரதம் இருப்பது சால சிறந்தது. இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 10:15 வரை வளர்பிற ஏகாதசி. அதன் பின்பு துவாதசி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம். இன்று நாள் முழுவதும் ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நல்ல நாள் இன்றைய நாள். அதேபோல் உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து ஒரு நல்ல சூழ்நிலை நிலவும். அதேபோல் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக இருக்கின்ற அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நல்ல நாள். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நன்மைகள் நடக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்வதற்கான வேலைகள் சுலபமாக முடியும். விசா கிடைப்பது மற்றும் பர்மிட் விசா வருவது இவையெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. அதேபோல் புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வீண் விரயங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும்.
பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் ஒரு சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் உண்டாகின்ற நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே 50% நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 50க்கு 50ஆக இருக்கின்றது. 50% நல்ல பலன், 50% கெடுபலன் என்று இருக்கின்றது. கெடுபலன்களை குறைப்பதற்கு குலதெய்வ வழிபாடு. இன்றைய நாள் ஏகாதசி திதி. ஆகவே இன்றைய நாளிலே காக்கும் கடவுளான பெருமாளை வழிபாட்டு எல்லா விதமான நலங்களையும் பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வேலை வலுவை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். மேலும் இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக வெகு நாட்களாக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழில் விஷயமான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். மனக்கவலைகள் தீரும். உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். பொருளாதாரத்திலே பெரும் முன்னேற்றம் ஏற்படும். அதனால் கடன் பிரச்சனைகள் தீரும். திருமணம் நிச்சயமாகும். அதாவது திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இன்றைய நாள் என்பது உங்களுக்கு சுபஸ்தானமாக இருக்கின்ற நல்ல நாள். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதனை நன்றாக பயன்படுத்தி கொண்டு வெற்றியை பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகளெல்லாம் விலகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மேலும் வெற்றிகளை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். அதாவது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். மொத்தத்தில் இன்றைய நாள்
எல்லா விதமான சுகங்களையும் உங்களுக்கு கொடுக்கின்ற அற்புதமான நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும் என்கின்றீர்களா? பழைய பாக்கிகள் வசூலாகும், பணம் பெரிய அளவிலே வரும், காரிய வெற்றிகள் உண்டாகும், பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும், கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும், உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும், அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும், திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும், கடன் பிரச்சனைகள் தீரும், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும், பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும், உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை ஏற்படும், வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும், நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும், வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கொடுக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. உங்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கும். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். அதற்கு மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். எனவே இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக இருங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உறவினர்களோடு உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்களால் பெரும் வெற்றி கிடைக்கும். நல்ல தன வரவு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஸ்ரீரங்கத்து பெருமாளை மனமாற வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியாகின்ற நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை முற்றிலுமாக தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பான வெற்றிகளை பெறும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும். அதேபோல் நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியம் ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும்.
மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்புகளை சேர்க்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம், நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் என மிக மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே கும்பராசினர் பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. ஆகவே மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும், கோபத்தை முற்றிலுமாக குறைக்க வேண்டும், தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை பார்க்கின்ற இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடாது. மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாளிலே. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நரசிம்மர் வழிபாடு செய்வது இன்றைய நாளிலே உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை தரும். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து நன்மைகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இன்னும் ஒரு வாரத்திலே 10 நாளிலே ஆடி பிறக்க இருக்கின்றது. ஆடி மாதம் அற்புதமான மாதம். அதாவது தமிழகத்திலே தொன்று தொட்டு நடைபெறுகின்ற வைபவங்கள் என்பது மிக சிறப்பு வாய்ந்தவை. ஆன்மீகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முறையை இணைத்து வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆன்மீகம் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நம்முடைய தர்மமானது இந்த ஆடி மாத வழிபாட்டுக்கு மிக மிக சிறப்புகளை சொல்லி இருக்கின்றது. ஒரு வாரத்துக்கு முன்பே எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், நம்முடைய இல்லங்களிலே ஒரு உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம். நம்முடைய உயரதிகாரி வருகின்றார். நம்முடைய இல்லத்துக்கு நாம் வேலை செய்கின்ற அலுவலகத்திலே இருக்கின்ற உயரதிகாரியோ அல்லது முதலாளியோ நம்முடைய இல்லத்திற்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டால், நாம் இல்லத்தை எத்தனை தூரம் அழகாக சுத்தம் செய்து புதிதாக விளக்குகளை எல்லாம் மாட்டி அழகுபடுத்தி அவர்களை வரவேற்பதற்காக காத்திருப்போம். அதுபோல நம்முடைய இல்லங்களிலே அம்மன் வாசம் செய்கின்ற மாதம் ஆடி மாதம். அற்புதமான மாதம். இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்மன் வழிபாடு செய்கின்ற இல்லங்களிலே 16 பேரும் கிடைக்கும் என்பது ஐதீகம். கலையாத கல்வி, குறையாத வயது, ஓர்கபடு வாராத நட்பு. அபிராமி பட்டர் பாடினாரே, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயினும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அலையாழி அரிதுயினும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அந்த அன்னை அபிராமியாகப்பட்டவள் எத்தனையோ அவதாரங்களை எடுத்தாள். சிவபெருமானுக்கு எப்படி பலவிதமான திருவிளையாடல்களை சிவபெருமான் செய்தாரோ தன்னுடைய அடியார்களை காப்பதற்காக, அதுபோல அன்னை தாயவள்
தன்னுடைய பக்தர்களை காப்பதற்காகவும் நம்மையெல்லாம் காப்பதற்காகவும் எத்தனையோ அவதாரங்களை எல்லாம் செய்தாள். துர்கையாக வந்தாள், பாலா திரிபுர சுந்தரியாக வந்தாள், மகிஷாசுர மர்தினி அந்த மகிஷாசுர மர்தினியாக வந்து சம்ஹாரம் செய்தாள். இப்படி எத்தனையோ அவதாரங்களை எடுத்த அன்னை ஆதிபராசக்தி அவள் மாரி அம்மனாக, முத்துமாரி அம்மனாக, அங்காளம்மனாக இப்படி பல்வேறு அவதாரங்களை எடுத்து இந்த ஆடி மாதத்திலே நாம் செய்கின்ற பூஜைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார். இந்த ஆடி மாத வழிபாடு என்பது மங்கையர்க்கெல்லாம் நல்ல ஒரு சௌமங்கல்ய பாக்கியத்தையும், திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கெல்லாம் நல்ல வரன்கள் அமைந்து திருமணம் நடைபெறுவதற்கும், திருமண தடைகளை நீக்குவதற்கும், நல்ல கல்வி அறிவை நமக்கு கொடுப்பதற்கும், இப்படி எத்துணையோ நல்லனையெல்லாம் தருகின்ற மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆடி பிறக்கின்ற அன்று அதிகாலையிலே எழுந்து வீட்டிலே வேப்பிலை கட்ட வேண்டும். வேப்பிலை என்பது ஒரு அருமையான மருத்துவ காரணி. ஆகவே இந்த வேப்பிலையை வீட்டு வாசலிலே கட்டி அழகாக கோலமிட்டு அம்பாளை வரவேற்க வேண்டும். இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற பண்டிகைகள் என்று பார்த்தால், ஆடி தொடங்கிவிட்டாலே அடுத்து தொடர்ந்து பண்டிகைகள் தான் 6 மாதங்களுக்கு. ஆகவே நமக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகின்ற ஒரு அற்புதமான மாதமாக ஆடி மாதம் விளங்குகின்றது. இந்த ஆடி மாதத்திலே அனுதினமும் அம்மனை வணங்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே அம்மனுக்கு 108 போற்றி படியுங்கள். அனுதினமும் ஏதேனும் ஒரு பால், திராட்சை, சர்க்கரை பொங்கல், சித்ரா அன்னங்கள், இப்படி ஏதேனும் ஒன்றை அம்பாளுக்கு நைவேதனம் செய்ய வேண்டும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே சர்க்கரை பொங்கலை அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். அதாவது மிகப்பெரிய வேத பண்டிதர்கள், அவர்களுக்கு தெரியாத மந்திரங்கள் இல்லை, அவர்களுக்கு தெரியாத பூஜை முறைகள் இல்லை. மிக அற்புதமான பூஜை முறைகளை எல்லாம் தெரிந்து கிரமமாக வேதத்தின்படி பூஜை செய்பவர்கள். அம்பாள் ஒரு விளையாடல் விளையாடினார். அந்த மிகப்பெரிய வேத பண்டிதர்கள் செய்த பூஜையை அம்பாள் அங்கு செல்லவில்லை. காரணம், அவர்கள் எல்லோரும் படோடாபத்துக்காகவும் தங்களுடைய வித்தையை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற காரணத்துக்காகவும் செய்தார்கள். ஆனால் சாதாரணமான ஒரு மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மீனவன், தாயவள் தன்னோடு வந்து பேச வேண்டும், தாயவள் தன்னுடைய இல்லத்திலே வந்து உணவை ஏற்க வேண்டும் என்கின்ற அதீத பக்தியோடு, தாய் வரவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொன்னான். அப்படிப்பட்ட பக்தனுடைய இல்லத்துக்கு அன்னை காமாட்சி அவள் சென்று உணவருந்திய மாதம் இந்த மாதம். சாதாரணமான மீனவனுடைய பக்தியை ஏற்று, அதாவது எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், அகிலமெல்லாம் காக்கின்ற அன்னை காமாட்சிக்கு எந்த விதமான பேதங்களும் இல்லை. அவளுக்கு உயர் படிப்பு படித்த அந்த வேத பிராமணனும் ஒன்றுதான், கடைநிலையிலே இருக்கின்ற அன்றாடம் மீன் விற்று வயிறு வளர்க்கின்ற அந்த மீனவனும் ஒன்றுதான். தாயவள் இரு கண்களாலும் இருவரையும் ஒரே மாதிரி பார்க்கின்றாள். மனிதர்களாகப்பட்ட நமக்குத்தான் பேதங்கள் இருக்கின்றது, ஆனால் அன்னை அவளுக்கு எந்த விதமான பேதங்களும் இல்லை. ஆகவே தாயவளை, உங்களுக்கு சமஸ்கிருத ஸ்லோகங்கள் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஓம் அன்னையே போற்றி, ஓம் ஆதி காமாட்சியே போற்றி, ஓம் காஞ்சி காமாட்சியே போற்றி, ஓம் மதுரை மீனாட்சியே போற்றி, ஓம் காசி விசாலாட்சியே போற்றி, ஓம் மாதா அன்னபூரணியே போற்றி என அம்பாளுடைய நாமங்களை வரிசையாக சொல்லி போற்றி 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 என்று அந்த போற்றுதல் சொல்கின்ற மந்திரத்தை சொன்னாலே போதும், தாயவள் உங்களுடைய இல்லத்துக்கு ஓடோடி வந்து விடுவாள். அப்படிப்பட்ட
தாயவளை நாம் அன்போடு உபசரித்து அம்பாளுக்கு வேண்டிய அத்துணை நல்லவைகளையும் செய்ய வேண்டும். மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு இந்த ஆடி மாதம் முதல் தேதியிலிருந்து அந்த 30 நாட்களும் தாயவளை நம்முடைய இல்லத்திலே வைத்து பூஜிக்க வேண்டும். ஓரளவு இடவசதி இருப்பவர்கள் நான் சொல்கின்றபடி செய்யலாம். அதாவது ஒரு பூரண கும்பத்திலே அம்பாளை ஆவாகனம் செய்து வைத்து அம்பாளுக்கு தினசரி பூஜைகளை செய்யுங்கள். அம்பாளை அந்த கும்பத்திலே ஆவாகனம் செய்து விடுங்கள். ஆவாகனம் செய்து நாள்தோறும் பூஜைகளை எல்லாம் செய்து உங்களுடைய இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சத்தை வளரச் செய்யுங்கள். தாயவள் எங்கு வீட்டிருக்கின்றார்களோ, தாயவளுக்கு எங்கெல்லாம் பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றதோ, பக்தியோடு நடைபெறுகின்றதோ, அந்த இல்லத்திலே முப்பெரும் தேவியரும் வந்து விடுவார்கள். அன்னை காமாட்சியை, அந்த கருமாரியை வணங்குவதாலே வெறும் கருமாரி மட்டும் வருவதில்லை, தன்னோடு இணைந்து கலைமகளை அழைத்து வருகிறாள். அந்த செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்ற லக்ஷ்மி தேவியை அழைத்து வருகின்றாள். ஆக அந்த மலைமகளாகப்பட்டவள் கலைமகளையும் அலைமகளையும் தன்னோடு அழைத்து வந்து விடுகின்றாள். இந்த ஆடி மாதத்திலே பாருங்கள், ஆடி முடியும் போது ஆடி மாதத்திலே வரலட்சுமி விரதம் வரும். இந்த வரலட்சுமி நோன்பு என்பது என்ன? அன்னை மகாலட்சுமிக்கு நாம் செய்கின்ற பூஜை. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக என அம்பாளை, அந்த அலைமகளை நம்முடைய இல்லத்துக்கு வரவழைக்கின்ற அற்புதமான ஒரு விரதம் வரலட்சுமி விரதம். இப்படி பண்டிகைகள் கோலாகலமாக வருகின்ற அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்திலே தான் ஆடி பெருக்கு வருகின்றது. ஆடி பெருக்கு என்பது நம்முடைய கலாச்சாரத்திலே மிக மிக ஒரு முக்கியமான நிகழ்வு. அன்றைய நாளிலே ஆற்றங்கரைக்கு சென்று இறை வழிபாடு செய்து அங்கே சித்திரான்னங்களை எல்லாம் செய்து நாம் இறைவனுக்கு படைத்து நாமும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கின்ற அற்புதமான நாள். இப்படி ஆடி மாதம் என்பது அற்புதமான மாதம். இந்த மாதத்தை வரவேற்போம். அன்னைவளுடைய கருணை நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என அன்னையவளுடைய பெருமையை அனுதினமும் பாடி அனுதினமும் பேசி தாயவளுடைய கருணை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லோருடைய இல்லங்களிலேயும் நற்காரியங்கள் சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கெல்லாம் வெகு விரைவிலே திருமணம் நடைபெற்று அடுத்த வருடத்துக்குள் அவர்கள் தம்பதிகளாக இருக்க வேண்டும். திருமணம் நடைபெற்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் விரைவிலே சந்தான பிராப்தி கிடைக்க வேண்டும். பெரியோர்களுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும். குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த ஆடி மாதத்திலே ஓம் சக்தி எனும் கோஷத்தோடு தாயவளை வரவேற்போம். அன்னையவளுடைய கருணை எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. நன்றி, வணக்கம்.